நம்ம எல்லாம் தமிழக அரசியலை பத்தி பேசிட்டு இருந்தா ரோஹித் சர்மா வந்தவனே மும்பை அசால்ட்டா லக்னோ வீழ்த்திட்டாங்க. ஆமாங்க, இப்படிதாங்க நேத்து மேட்ச் வந்துருந்துச்சு. நேத்து லக்னோக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பேட்டிங்ல அதிரடி காட்டி 228 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஜோஸ் இங்கிலீஷ் வேமா அவுட் ஆனா கூட மிச்சல் மார்ஸும் நிக்கோலஸ் பூரானும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல லக்னோ 100 ரன்னுக்கு மேல அசால்ட்டா எடுத்தாங்க. இல்ல நிக்கோலஸ் பூரானு நான் பழைய ஃபார்முக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாருங்க. சரி, இவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்பதான் கார்பின் போஸ்க்கு வந்து நான் ஒரே ஓவர்ல இவங்க 2 பேரோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு மிச்சல் மார்ஸ் நிக்கோலஸ் பூரான் 2 பேரோட விக்கெட்டு அடுத்தடுத்து எடுத்து அசத்தி போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சரி ஸ்கோர் கம்மியா நினைக்கும் போது மார்க்ரம் ஹிமத் சிங் இவங்க 2 பேரும் நாங்க அதிரடி காட்டுவோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நல்ல இன்னிங்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பங்கை நல்லா கொடுத்தாங்க. இதனால 20 ஓவர் முடிவுல நேத்து லக்னோ 228 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா இதெல்லாம் பெரிய டார்கெட்டு, மும்பை இப்ப இருக்கிற ஃபார்முக்கு தோத்துக்கிட்டே இருக்காங்க, இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்களா அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேற. ரோஹித் சர்மா நான் வந்துட்டேன்ல, இனி மும்பையை தோக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. அவர் கூட ரிக்கல்டனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ஒரு கட்டத்துல பயங்கரமா வந்து போக ஆரம்பிச்சிச்சு. 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு 80 ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரி நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க 2 பேரும் பாதி மேட்சை முடிச்சிட்டாங்க, இன்னுமே இவங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க அவுட் ஆனாலும் பின்னாடி வந்த நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மத்த பேட்ஸ்மேன்ஸும் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால 19வது ஓவர்ல நேத்து மேட்ச்ல வந்து மும்பை 6 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இப்ப மும்பையை பொறுத்த வரைக்கும் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதான், மும்பை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நேத்து ஒத்த மேட்ச்ல மும்பை ஒரு பெரிய கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. லக்னோவோட பெரிய டார்கெட்டான 228 ரன்னை சேஸ் பண்ணி வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இனி அடுத்தடுத்து மும்பை இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மும்பை இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மும்பையோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். அதுவும் ரோஹித் சர்மாவோட அதிரடியான ஆட்டமும் ரிக்கல்டனோட அதிரடியான ஆட்டத்தினால தான் இந்த மேட்சை இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சை வந்து மும்பை வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.